லட்சுமி எப்படி பாக்குறீங்க? விஜயனுடைய பேச்சு என்னென்ன செய்திகளை சொல்லு? எமோஷன், எலெக்ஷன், ஓசியானிக் எமோஷன், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. எலெக்ஷன், இமோஷன், லூஸ் மோஷன், இப்படியே இந்த ரைமிங்கா பேசிக்கிட்டே இருக்கிறது, வேற ஒன்னும் தெரியாது இந்த மண்ணாங்கட்டிக்கு. டேய், நான் தலைவர் அசிங்கப்படுத்துறீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவர் அசிங்கமாவனா? மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடுவாரா? டேய், நீ என்ன ஓய் சொல்லி பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணுப்பா, போடா நீப்பா. என் தலைவர் அம்மனை கூட ஓடுவான். தலைவர் சத்தியடா. டேய், தலையில சிம்முலே எதலை விட்டாயா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ, பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. குப்பா பொறுக்குறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். எங்கள்கிட்ட காசு இருக்கு. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். எங்கள்கிட்ட காசு இருக்கு. டேய், மரியாதையா போயிருங்கடா. டேய், சௌமியா என்கிட்ட இருந்து பிரிக்கவாடா பாக்குறீங்க? என்ன தம்பி, என்ன பிரச்சனை சொல்லு? நான் சௌமியாவை லவ் பண்றேனே, அத கெடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கானே ராஸ்கல். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். வாண்ணா, வா 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 வா. அந்த எங்க வீட்ல எவுத்த வீட்ல ஒரு கிளவி இருக்கு, போட்டு தள்ளணும் அத. ஆனா அந்த கிளவிய விடவே கூடாதுண்ணா. சிஎம் ஆவறாரு, அது வீட்டுல கொண்ட வச்சு சதற விடுறானா. ஹலோ, என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். ஒண்ணும் தெரியாது மண்ணு கூறியே. 4 வருஷம் கிடைக்காத டைவர்ஸ் சங்கீதாவுக்கே கிடைக்காதது இன்னைக்குதான் கிடைச்சிருக்கான். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது எலெக்ஷன் அன்னைக்குதான் நான் வந்து உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கன்னு 2 பேரும் சொல்லி வச்சிருக்காங்க. பரமா, அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல, அப்படி அடிச்சு இப்படி அடிச்சுங்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சியாடா? பரமா படிடா, படிடா பரமா, படிச்சு பாஸ் பண்ணுடா. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது. தப்பு. டேய், அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. ஏற்கனவே சொன்னதுதான், ஜனவரி இறுதியில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இதை வந்து என்னால உறுதியாக சொல்ல முடியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு லெவலுக்கு மேல நம்ம வெளிப்படையா பேச முடியாத கட்டத்துல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா.
இல்லை போன்றவர்கள் எல்லாம் கடந்த சில நாட்களாக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. உடைச்சு பேசுங்க சார், என்ன அந்த மன உளைச்சலுக்கு என்ன காரணம்? என்ன மன உளைச்சலுக்கு காரணம்னா, அதாவது ஒரு 140 ஆண்டு கால காங்கிரஸ் பேர் இயக்கம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் என்று சொல்லுகிற தாவேகா என்ற கட்சியுடன் அது ஒரு நடிகர் விஜய் என்ற அந்த தனிநபர், அதற்கு அடுத்த தலைவரே புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா என்ற நிலையில அந்த கட்சியோடு கூட்டணி சேர்வதா அது ஒரு தற்கொலைக்கு சமம் என்கிற வேதனை எங்களுக்கு எல்லாம் இருந்தது. தேஜா, எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட். நீ கூடாரத்துக்குள்ள நுழையிற ஒட்டகன்னா பாத்துக்கிட்டு இருக்குது. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பச்சா இல்ல. அதான் என் கைய வச்சு ஒட்டகத்தோட கண்ணை குத்துன. புரியல? கை சொன்ன பேச்ச கேட்டு பில்டிங் ஓனர்லாம் விரட்டிட்டல. பாய். நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? அப்படின்னு சொன்னீங்களே சாரு. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல, நெத்த வாங்குறேன் தூக்கத்தை வாங்கல. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பெல்லாம் பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு பெரிய வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கான காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது எவன் எங்களுக்கு பதிலா வந்து வேலை செய்வான்? வருவாங்க, வேலை செய்வாங்க, என்ன எவனாலையும் ஒன்னும் செஞ்சுக்க முடியாது. சேலஞ்ச். இந்த மாணிக்கத்துக்கு முன்னால நீ ஒரு குழந்தைடா. எனக்கு 25 வயசு ஆகுது. ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு என்னத்த பண்ணி கிழிச்சுக்கிறாரு? ஒண்ணு கிளியில. எங்க அண்ணன் வர போறாரு, ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டை ஆள போறாரு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தர போறாரு. तुल्यं तुल्यं बेतुल्यं गमगम कुङ्कुमलेपिताङ्गं शुभाङ्गं हेतदवे पुण्यतीर्थे प्रकट घटरवोपातु नो नारसिंहः. இன்னும் எவ்வளவு தானே முட்டு கொடுத்தீங்க? ரீல் அந்து போச்சுடா. யாரு? இந்த டிவிக்கு அணில் குஞ்சிகள் தான் இன்னமும் முட்டு குத்துன்னு இருக்காங்க. இன்னமும் டிவிக்கே. ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கேன்னு காணுங்க. இவ்வளவு நாள் சொன்னது கூட எதுவும் ஏத்துக்கலாம்டா. ஆனா டைவர்ஸ் அப்ளை பண்ண அவங்க ஒய்ஃப் கூடாது, அதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு முட்டு குத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களை திருத்தவே முடியாதுடா. இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான். சமமாசா அண்ணா வச்சு செஞ்சிட்டாப்லையா? 2 கட்சியும் சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்களா? டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கறேன். நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே?
ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே? சொன்னப்பல ஓவரா வீட்டு அடிக்கிற குடு. போட்டுட்டீங்களாடா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் களத்துல வந்து இறந்ததுக்கு அம்மா களத்துல வந்து நாங்க தான் நல்லாட்சி கொடுக்க போறோம் தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாடுபட்டீங்களா? எதுக்காக? அணிலா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுங்க களத்துல இறங்கி நீட்டு பிளாக் டிக்கெட் எடுத்தாங்களா? யாரு பிளாக் டிக்கெட் வாங்க சான்று இருக்கு சார். நான் கேக்குறேன், ஏங்க இது நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய தவறையே சுட்டிக்காட்ட அந்த துறையில் வந்து சம்பளம் வாங்கிட்டு போறாரு. யார் ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணும்? இந்த 2000 ரூபாய் கட்டுப்படுத்தணும். ஏன் விக்கிறீங்கன்னு குழிப்படம் 15 கோடி 15 அதாங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணது. ரோல்ஸ் ராய்ஸ் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஓகே சூப்பர் சூப்பர். தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. ஆபீசர்ஸ்ட்ட பேசணும். இவங்க எல்லா பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனுக்கு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்றானுங்க, பார்க்கவே கண்ட்ரோலும் பண்ண முடியல, பைத்தியக்காரத்தனமா சில ரியாக்ட் பண்றானுங்க. எல்லாம் அரபி. அவர் இறங்குனதுமே எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி ஓடுனா அந்த இடமே காலி, எந்த பக்கமும் அடங்குறது இல்ல, ஒருத்தர் தள்ளி விட்டு குட்டு குட்டு ஓடுறது. இது என்ன ஆடு மாடு சந்தையா? திறந்து விட்டுச்சா ஓடிச்சானு கிளம்புறது. அதான் திறந்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, திறந்து விட்டாரா ஓடுறா குடு குடுன்னு ஓடிவாங்க. எது ஆடு மாடு தான். நீ நான் ஆடு மாடா? வினோதமான உலகத்திலே பார்வித விதமான பைத்தியம், நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். வினோதமான உலகத்திலே பார்வித விதமான பைத்தியம், நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். சத்தியமா சொல்றேன், நம்ம தற்கொலை தாங்க. தற்கொலை தான். திமுக அதிமுக காரன் நம்மளை பார்த்து சொல்ல வேணாம், ஆம் தமிழர் கட்சிக்காரன் நம்மளை பார்த்து சொல்ல வேணாம், நானே சொல்றேன் நம்ம தற்கொலை தான். மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். பெண் எஸ்பி ஒண்ணு, ஆண் ஏட்டு ஒண்ணு, பெண் ஏட்டு ஒண்ணு. ஆண் கலெக்டர் ஒண்ணு, பெண் கலெக்டர் ஒண்ணு. இல்ல உங்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியல சார், உங்களுக்கு புரியல. ஆண் பியூன் ஒண்ணு, பெண் பியூன் ஒண்ணு. புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். நான் என்னமா பண்ண இல்ல எள்ளி நகையாடுவதற்கு இது வந்து சாதாரண அரசியல் இல்ல. இந்த அரசியல் உங்களுக்கு புரியாது. அரசியல்வாதிகள் காலாவதியான இந்த அரசியல்வாதிகளை காலி செய்வதற்கு தான் நாங்கள் ஒதுக்குறோம். நாங்க 50 வருஷம் அரசியலே மறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. பேராசிரியர் உங்க அரசியல் எப்படி இருக்கிறத மக்கள் பேராசிரியர் ஒண்ணு, பெண் பேராசிரியர் ஒண்ணு. இந்தியாவில இந்த மாதிரி கொள்கையை பார்த்தது இல்லைங்க. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், தாய் சோபா உட்பட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 11 பேர் மீது நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. பெற்ற தாய் மீது கேஸ். படத்திற்கு படம் ரசிகர்களுக்கு அறிவுரைகளை வாரி வழங்கும் நடிகர் விஜய் குடும்ப பஞ்சாயத்து தற்போது சந்தி சிரிக்கும் அளவிற்கு வந்துவிட்டது. என்ன நான் காப்பாத்திக்கிறேன். ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க.
வந்து பார்க்காம எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது எங்க ரிலேஷனை பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணுன்னே மெயினா வந்தது. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சாரை பார்க்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான்.